அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மத்திய நிதியமைச்சர் ஆகிறார் பிடிஆர். பிரதமர் பதவி ராகுலுக்கா கார்கேவுக்கா? மத்திய அமைச்சர் ஆகிறாரா பிடிஆர்? திமுக நிதித்துறையை கேட்டு வருகிறது. 18வது மக்களவைத் தேர்தலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் கட்ட தேர்தல் வரையிலும் நிறைவு பெற்றுள்ளது. மீதம் 2 கட்ட தேர்தல்கள் உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் பின்பு ஆட்சி அமைக்கப் போவது என்டிஏ கூட்டணியின் தலைமையை ஏற்று உள்ள பாஜகவா அல்லது இந்தியா கூட்டணியை தலைமை ஏற்றுள்ள காங்கிரஸ் கட்சியா என்பது தெரிய வரும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை பெறும். பிரதமராக திரு மோடி அவர்களே 3வது முறையாக பதவியேற்பார் என்று கூறப்பட்டு வந்தது. தற்பொழுதைய கள நிலவரங்கள் அதை மாற்றி சொல்லி வருகின்றன. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இறங்கு முகத்தை கண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி அங்கு ஏறுமுகத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக வட மாநிலத்தில் அதிக தொகுதிகளை கொண்டுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி 45லிருந்து 55 அல்லது 60 தொகுதிகளை மட்டுமே பெறும். இந்தியா கூட்டணி அங்கு 20லிருந்து 25 தொகுதிகளை பெறும் என்று சொல்லப்படுகிறது. இதேபோன்று பீகாரில் உள்ள 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 20ற்கு மேற்பட்ட தொகுதிகளை பெறும் என்று சொல்லப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்புள்ளது. இதேபோன்று பஞ்சாப், ஹரியானா, தில்லி போன்ற பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி வலுவாக உள்ளது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சறுக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் பிரதமராக ராகுல் காந்தி பதவி ஏற்பாரா என்ன என்பது சந்தேகமே என்றும், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து வேறு கட்சியை சேர்ந்த ஒருவரை பிரதமராக்கலாம் அல்லது காங்கிரஸ் கட்சியே பிரதமர் பதவியை எடுத்துக்கொண்டு முக்கிய பொறுப்புகளையும் அவர்கள் வைத்துக்கொண்டு மற்ற துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மிகப்பெரிய கூட்டணி கட்சிகளாக திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ஆர்ஜேடி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக கூறிவிட்டது. திமுக கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம்பெறும். காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவியில் வாய்ப்பு வழங்கும் என்று சொல்லியுள்ளது. இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் திமுக முக்கிய துறைகளை கேட்டு பெறும் என்று சொல்லப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் ஓய்வெடுத்த போது தமிழக அமைச்சரவை மற்றும் மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்துத்தான் ஆலோசனை செய்தார் என்று கூறப்படுகிறது. இது சபரீசன் தலைமையில் இயங்குகின்ற பெண் நிறுவனம் கொடுத்த தகவலின்படியும் தமிழக உளவுத்துறை கொடுத்த தகவலின்படியும் ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தமிழக அமைச்சரவையிலும் மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கே அல்லது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய வாய்ப்புள்ளது. இதேபோன்று உள்துறை பதவியானது ப. சிதம்பரம் அவர்களுக்கே வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தவுடன் முதலில் பழிவாங்கப்பட்டது ப. சிதம்பரம் அவர்கள்தான். அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் மீது குற்றம் அல்ல என்று நிரூபிக்கப்பட்ட பின்புதான் வெளியேறினார். இதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் பதவி ப. சிதம்பரம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை வேறு துறையை கேட்டால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று நிதி அமைச்சர் பதவியை திமுக கேட்டு பெறும் நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. மத்தியில் ஆளும் கட்சிகளாக உள்ளவர்கள் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் பாராமுகமாக உள்ளார்கள். இதனால் தமிழகத்தின் பல வளர்ச்சி திட்டங்கள் முடங்கி போய் உள்ளது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நிதித்துறையை கேட்டு பெறும் முடிவில் திமுக உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை திமுகவிற்கு நிதித்துறையை வழங்கினால்
அந்த பொறுப்பில் தமிழகத்தின் நிதித்துறை அமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை நியமிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி PTR பழனிவேல் தியாகராஜனிடமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று மெஹோத்ரா அவர்களுக்கு முக்கியமான துறை ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு பலருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி அமைச்சர் பதவியை கேட்டு பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. இதேபோன்று தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, இந்த கட்சிகள் சிறிய எண்ணிக்கையிலேயே இடங்களை பெற்றுள்ளதால் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது. அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இவ்வாறு இந்தியா கூட்டணியில் உள்ள மிகச்சிறந்த ஆளுமைகளை அமைச்சரவையில் இடம்பெற வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லலாம். சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய அரசு போற்றும் வகையில் அமைந்துவிடும். இது இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் நலனை விளைவிக்கும் என்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் நினைக்கின்றார்கள். காங்கிரஸ் கூட்டணியில் பல தலைவர்கள் நிதி அமைச்சர் பதவிக்கு தகுதியுள்ளவர்களாக இருப்பினும் கூட PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழகத்திலேயே அந்த துறையை மிக சிறப்பாக செய்து முடித்தவர். கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசின் நிதி நெருக்கடி குறைவாக இருந்தபோது சிறப்பாக கையாண்டவர். அவர் பொறுப்பு வகித்த நிதித்துறையை கார்ப்பரேட்டுக்கு நிகராக சிறப்பாக முன்னேற்றி காட்டியவர். எனவேதான் அவரது பணியை மெச்சும் வகையில் இந்தியாவிற்கே நிதி அமைச்சராக்கும் முடிவை திமுக அரசு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றினால் சிறப்பான ஒரு அமைச்சரவையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நன்றி.